நான் சொன்ன மாதிரி நீ வரமாட்ட. உன்னை தேடி வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, எனக்கு அலைச்சல் மிச்சம். சரி, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. என்ன முழிக்கிற? நம்ம 2 பேரையும் பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராது. அண்ணன் தங்கச்சின்னு தான் நினைச்சுப்பாங்க. பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆனா நீ கேட்ட மாதிரி என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. அதான். அப்ப நீ பணம் கொண்டு வரலையா? இது வேலைக்கு ஆகாது. நேரா வண்டியை வீட்டுக்கு விட்டுற வேண்டியதுதான். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீ கேட்ட மாதிரி 2 லட்சம் இல்ல. பின்ன 50,000 தான் இருக்கு. அவ்வளவுதான் என்னால ரெடி பண்ண முடிஞ்சது. என்ன மேடம், என்கிட்டயே ரீல் விடுறீங்களா? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். என் கையில இவ்வளவுதான் இருந்துச்சு. இத வாங்கிட்டு இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு ப்ளீஸ். ஏய், என்னம்மா நடிக்கிற? அந்த டாக்டர் குடும்பம் வேணா உன் நடிப்புக்கு ஏமாந்துருக்கலாம். நான் ஏமாற மாட்டேன். நான் உன்னை விட பெரிய கேடிமா. 10 நாளைக்கு முன்னாடி எடுபடி வேலை பார்த்துட்டு இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதி ஆயிடுவேன். உன்னை வெளியே கொண்டு வர லட்ச லட்சமா செலவு பண்ண எனக்கு வெறும் 50,000 ரூபாய் கொடுத்துட்டு விட்டுருவியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நான் கேட்ட மாதிரி 2 லட்சத்தை கொடுத்துட்டா நான் என் பாதையில போயிட்டே இருப்பேன். இல்லனா போற போக்குல ஒரு வாய்ஸ் மெசேஜ உன் புருஷனுக்கு தட்டி விட்டுருவேன். பாத்துக்க. அவனை கூட விடு. உங்க அப்பா இருக்கான்ல, அவனுக்கு உன் ஹிஸ்டரிய சொன்னேன்னு வையேன். சொன்னா செத்துருவான்ல மானஸ்த. சொல்லிட்டா? ஐயோ வேண்டாம் ப்ளீஸ். தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. நான் அந்த வீட்டுக்கு போயே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்ளோ பணத்தை என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? இந்த பணம் கூட நான் வேலை பார்த்து சேர்த்து வச்ச பணம் தான். இப்போதைக்கு இத வாங்கிக்கோ. மீதி பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ட்ரை பண்றேன். எது ட்ரை பண்றியா? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் உங்க அப்பா கிட்டே பேசிக்கிறேன். வேண்டாம், நான் தந்துடுறேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடு ப்ளீஸ். இல்லையே, உன் பேச்சுல ஒரு தெனாவுட்டு தெரியுதே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தா, நான் தந்துடுறேன். கொஞ்சம் டைம் கொடுத்து பாப்போமா? ஆனா இவன் நம்ம கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தப்பிச்சவளாச்சே. ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ண நினைக்கிறாளா? அப்படி பண்ண பாப்போம். சரி, நீ கெஞ்சறத பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. மீதி பணத்தை ஒரே தவணையா அடுத்த வாட்டி திருப்பி கொடுத்துடணும். ஓகேயா? இல்லனா உன்னை மாட்டி விடுறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. நானும் அந்த பணத்தை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சேன். சரி, அடுத்த வாட்டி மீதி பணத்தை மொத்தமா கொடுத்துடுறேன். போதுமா? இப்போதைக்கு இதை வாங்கிக்கோ. சரி, என் மீதியை எப்போ கொடுப்ப? நீயே ஒரு டைம் சொல்லு. ஒரு 2 மாசம். 2 மாசமா? என்ன பார்த்தா என்ன கேன பையன் மாதிரியா தெரியுது? இன்னும் 10 நாள் டைம் உனக்கு. அதுக்குள்ள மீதி காசை கொண்டு வந்து கொடுக்கணும். அடுத்த வாட்டி இதே மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணும்னு நினைச்ச, இப்ப போற மாதிரி சைலண்டா போக மாட்டேன். குல்ஃபி ஐஸை எடுத்துட்டு வந்து உன் வீட்டுக்குள்ள கூவி கூவி ஏலம் விட்டுருவேன். புரியுதா? கடவுளே, இவன் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. ஐயே, என்ன டேப்ல தண்ணி வரல? மோட்டர் போட மறந்துட்டாங்களா? ஷோ, இந்த செல்வம் என்னதான் பண்றாரோ? மீனா, மீனா, இத்தனை நாள் லேசா தண்ணி வந்துச்சு, இப்ப அதுவும் கிடையாது. சுத்தம் போச்சு. இந்த வீட்ல இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் புலம்புறதுக்கு வாடகை பணம் போனாலும் போகட்டும்னு சொல்லி ஏதாவது ஒரு தனி வீட்ல போய் வாடகைக்கு இருக்கலாம். மீனா, எங்கடி போய் தொலைஞ்ச?
இந்த வீட்ல கூப்பிட்டா என்னன்னு கேக்குறதுக்கு கூட ஒரு நாதியும் இல்ல. எல்லாரும் இருக்காங்களா இல்ல எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டாங்களான்னு தெரியல. ஏய், யாராவது இருக்கீங்களா? மீனா, என்ன வசந்தி? என்ன வசந்தி, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அக்கா, காலையில இருந்து எந்த பைப்லயுமே தண்ணி வரல. நானும் எல்லாரையும் கூப்பிட்டு 10 தடவைக்கு மேல சொல்லிருப்பேன். யாரு காதுலயாச்சும் ஏறுச்சா இல்லையான்னு தெரியல. இந்த வீட்ல வேலைக்காரங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லையா? நானும் காலையில இருந்து அப்ப குளிச்சுக்கலாம் இப்ப குளிச்சுக்கலான்னு போய் பாத்துட்டு வரேன். ஒரு பக்கெட் தண்ணி கூட நிரம்ப மாட்டேங்குது. உனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வரணும், அவ்வளவுதானே? மோட்டர் போட மறந்துட்டாங்க. நீ போ, நான் போய் மோட்டர் ஆன் பண்ணி விடுறேன். அக்கா, காலையில 1 மணி நேரத்துக்கு மேல மோட்டார் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் தண்ணி வர மாட்டேங்குது? வாட்டர் டேங்க் சுத்தமா இருக்கணும்க்கா. அடைப்பு இல்லாம இருந்தா தானே தண்ணி வரும். ஓ, அந்த டேங்க எப்ப கிளீன் பண்ணாங்களோ 2 வாரத்துக்கு ஒரு டைம் டேங்குக்குள்ள இறங்கி சுத்தம் செய்யணும்க்கா. இந்த வீட்ல யார் அதெல்லாம் கவனிக்கிறா? வேலைக்காரங்க எல்லாம் வேலை செய்யணுங்கிற எண்ணத்தோட இங்க வேலைக்கு வரதே இல்ல. நல்லா டீ காஃபின்னு சாப்பிட்டுட்டு வயித்த ஃபுல்லா நிரப்பிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. தண்ணி வரலையேன்னு அத்தனை வாட்டி சொல்லியும் என்னன்னு யாராச்சும் வந்து பாத்தாங்களா? சரி சரி, செல்வம் வந்ததும் நான் கிளீன் பண்ண சொல்றேன். உனக்கு குளிக்கிறதுக்கு கேன் வாட்டர் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. அதெல்லாம் வேண்டாம்க்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, குளிக்கலன்னா என்ன, நான் வெடிச்சா போயிடுவேன். மா, என்ன ப்ராப்ளம்? அது ஒண்ணு இல்ல வினய், பைப்ல தண்ணி வரல. டேங்க்ல பாசி படிஞ்சு அடைஞ்சிருக்குன்னு வசந்தி சொல்றா. இறங்கி கிளீன் பண்ணணும்னா ஒருத்தரும் இல்ல. ஏன் வீட்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு கோயில் திருவிழான்னு எல்லாரும் லீவ் போட்டுட்டாங்க. செல்வம் மட்டும்தான் இருந்தாரு. அவருக்கும் உங்க அப்பா வேலை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். வசந்தி வேற காலையில இருந்து குளிக்காம நிக்கிறா. அவ்வளவுதானே, இதுக்கு போய் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு நான் போய் மேல டேங்க் கிளீன் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம் வினய், உனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. மா, டேங்க் கிளீன் பண்றதுக்கு தனியா இன்ஜினியரிங் படிச்சு வரணுமா என்ன? நம்ம டேபிள் சுத்தம் பண்ற மாதிரி டேங்க சுத்தம் பண்ண போறேன், அவ்வளவுதானே. இதுக்கு போய் வினய் வேண்டாம், சொன்னா கேளு. வேலைக்காரங்க வந்து பண்ணிப்பாங்க. நீ அவ்வளவு உயரத்துக்கெல்லாம் ஏற வேண்டாம். ஆமா வினய், அக்கா சொல்றதுதான் சரி. நீ போக வேண்டாம், விடு. ஐயோ சித்தி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் போய் சுத்தம் பண்றேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே சித்தார்த், நம்ம போலாம் வாடா. ஏய், வினய், வினய். எப்படி இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். ஏறா. தண்ணீர் தட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணீர் தட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியன் வலிக்கு சேர்த்து விழுது. சாமி சாமி, சீக்கிரம் சீக்கிரம். டடா. ஐயோ, அது சரி. இவ்வளவு தண்ணி இருந்தா எப்படி கிளீன் பண்றது? தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டேங்கையும் கிளீன் பண்ணி ஆகணும். சூப்பர் ஐடியா. ஏய், நீங்க இரு, நான் அதை வந்துடுறேன். இப்ப பார். சரி. எப்படி அண்ணா ஐடியா? எப்படி சூப்பரா? சூப்பர். தண்ணியும் வேஸ்ட் ஆகல, அதே நேரத்துல செடிக்கும் தண்ணி போகுது. கத்துக்கூடா அதெல்லாம். ஏய் தம்பி, டேங்க் காலிடா. நம்ம கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்.
தேவையில்லாத வேலை தான் இது. பண்றேன்னு ஒத்துக்கிட்டது தப்பா போச்சே. இவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுதான் வந்திருக்கவே மாட்டேன். ஏண்டா வினய், சித்தி குளிக்கலன்னா அதுக்கு சித்தப்பா தானடா கவலை பண்ணும். உனக்கு இதெல்லாம் தேவைதான். சின்ன பையனை வர கூட கூட்டிட்டு வந்துட்டேன். அவமானப்பட்ட கூடாதுடா வினய். மாப்பிள மித்ரா, மாப்பிள்ளைய பார்த்தேன். வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். ஆமாம், நீ எங்கே போயிட்டு வர? ஹாஸ்டல்ல இருந்து என் திங்ஸ்லாம் எடுக்க போயிருந்தேன் மாமா. சரி, அப்போ நீ மாப்பிள்ளைய பார்க்கல? பார்க்கல. தெரியல மாமா, தள்ளி நில்லுங்க. ஆட நீ வர ஏமா நேரங்கள தெரியாம. அரே சித்தப்பா என்ன மாமான்னு கூப்பிடுற, மாமியார் அம்மான்னு கூப்பிடுற. ஆமா, எந்த ஸ்கூல்ல இதெல்லாம் உனக்கு கத்து கொடுத்தாங்க? ஏய், யாராவது மேல? ஐயோ, என்னன்னு பாறா. அண்ணா, அண்ணி மேலயும் மாமா மேலயும் போட்டிங்க அண்ணா. ஐயோ, இறா வர. ஐயோ, யோ மாப்ள, நீயா? உன்னை யாரையா போய் டேங்க்ல க்ளீன் பண்ண சொல்றது? டேங்க் க்ளீன் பண்றலட்டு எங்களை எல்லாம் நார் அடிச்சிட்ட. இறங்க ஏமா முதல்ல. மான்சே, சாரி மித்து, வெரி சாரி. சாரி, இதோ நானே வரேன். இதோ வரேன். இதோ வரேன். மித்ரா, சாரி மித்ரா. மித்ரா, ஐம் சோ சாரி. ஐயோ, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்லை மித்து. ஐம் சாரி. இரு, நானே தொடச்சு விட்றேன். மாப்ள, உன்னால பாதிக்கப்பட்ட ஜீவன் நானும் ஒருத்தர் இருக்கேன். எனக்கும் தொடச்சிடும். நான் சொல்றத காதுல வாங்குறானான்னு பாரு. என்ன பண்றீங்க? மித்ரா, இங்கெல்லாம் ஒட்டி இருக்கு பாரு, நானே தொடச்சு விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இப்ப என்ன பண்ணிட்டு நீ இப்படி மூஞ்ச காட்டிட்டு போற? மாப்ள, டேய் மாப்ள. யோ, என்னையா? இங்க பாரு, என் டீ-ஷர்ட் லாஸ்ட் பண்ணிருக்க, தொடச்சு விடு. யோ, சிப்பாய். டேய் 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 மாப்ள, இப்போ என்ன கோவிச்சுக்கற? நான் தான் கோவிச்சுக்கணும். மித்ரா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி முறைச்சிட்டு இருக்கேன்? இன்னும் என்ன பண்ணணும் வினய்? மேல சேர வாரி இறைச்சதும் இல்லாம அக்கம் பக்கத்துல யார் இருக்கா, என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன் மேல கை வச்சது பிரச்சனையா, இல்ல பப்ளிக்ல அப்படி நடந்துக்கிட்டது பிரச்சனையா? ரெண்டும் தான். மித்ரா, என்ன பேசுற நீ? என்ன அவ்வளவு சீப்பான ஆள் நினைச்சிட்டியா? இந்த ரூம்ல நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது கூட நான் உங்ககிட்ட எல்லாம் மீறி நடந்துகிட்டது இல்லை. அப்படிப்பட்ட நான் எப்படி பப்ளிக்ல நீ சொல்ற மாதிரி நடந்துப்பேன்? நான் அப்படிலாம் நினைக்கலங்க. ஆனா டக்குன்னு நீங்க அப்படி பண்ணதும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இங்க பாரு மித்ரா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு சொல்லுங்க. நீ என்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது போய் சொல்லியிருக்கியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ என்கிட்ட சொன்னதுக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லையே. புரியல, என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நீ அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அது உண்மையா? அதுக்கப்புறம் நான் கேட்டப்போ கூட ஆமான்னு நீ சொன்ன.
நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மித்ரா. நான் உன்கிட்ட நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் நீ என்னை விட்டு விலகி போற. எனக்கு இது என்னன்னு புரிய மாட்டேங்குது மித்ரா. நீங்க ஏன் இதையெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இல்ல மித்ரா, நான் ஒன்னும் சின்ன பையன்லாம் கிடையாது. நான் மட்டும் தான் ஏதோ உனக்கு விருப்பமே இல்லாம உன்னை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல வினய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாருமே நம்மள நோட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால்தான் ஒரு தயக்கம், ஒரு வெக்கம்னு வச்சுக்கோங்களேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல. ஓகே மித்ரா, எனக்கு என்னமோ நீ என்கிட்ட ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுதான் மித்ரா. இங்க பாரு மித்ரா, நான் இப்போவும் ஃப்ரெண்டு தான். நீ என்ன நம்பலாம், சரியா? ஓஹோ, இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா ஒரே ரூம்ல தனித்தனியா தான் தூங்குறாங்க போல இருக்கு. அப்போ டாக்டரும் வாசுகியும் இவங்க 2 பேருக்கும் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கட்டும், இதுவும் நல்லதுக்கு தான். மித்ரா, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? இப்படி பட்டும் படாம லவ் பண்ணிட்டு தொட்டும் தொடாம இருக்கிறது. இல்ல, எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் தெரியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? ஏதோ புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கே. நீ சொன்னதுக்கும் நடந்துகிட்டதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இவன் சொல்றான். ஆனா இவ அப்படியெல்லாம் இல்லைன்னு மழுப்புறா. என்ன சொன்னா, அவ என்ன நடந்துகிட்டா, என்னவா இருக்கும்? ஓஹோ, அப்படி போகுதா கதை? இது நாமளே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்த கேம் ஈஸியா நம்ம பக்கம் வந்துரும். இருங்க, என்ன நினைப்புல வர? வாங்கங்க சொல்றேன். என்னடி, என்னாச்சு? சரி, கொஞ்சம் பொறுங்க. நம்ம பசங்க எங்க? வெளியில தான் எங்காவது இருப்பாங்க. நீ விஷயத்த சொல்லு, என்னாச்சு? ஒரு செம்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு சந்தோஷத்துல அப்படியே தலை கால் புரியல. என்ன விஷயத்த சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. நீங்க இத்தனை நாளா என்னமோ நான் சொத்துக்கு ஆசைப்படுறேன், பேராசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அந்த ஆண்டவனே இதெல்லாம் நமக்கு தானே எழுதி வச்சிருக்கான்னு உறுதி ஆயிடுச்சுங்க. வசந்தி, பைத்திய மாதிரி உளராம விஷயத்த சொல்லு. இப்ப நான் சும்மா வினய் ரூம் பக்கமா போனேனா, அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது யதார்த்தமா என் காதுல விழுந்துச்சு. அதுவா விழுந்ததா இல்ல நீ ஒட்டு கேட்டியா? ஏதோ ஒண்ணு. இப்ப அதுவா முக்கியம்? சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன சொல்லி தொலை. அது எனக்கு சரியா புரியல. ஆனா புரியாம தான் இப்படி பூசி மொழிகிட்டு இருக்கியா? ஏங்க, சொல்ல வரத முழுசா கேளுங்க. சும்மா குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கலையோன்னு ஒரே டவுட்டா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன வசந்தி, வெளியில பாக்குறப்ப நல்ல அநியோன்யமா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எல்லாம் வெளி வேஷம் போலங்க. ஹலோ, நீங்க எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? இல்லடி, சின்னஞ்சிருசுங்க சந்தோஷமா இருக்கட்டும் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. இப்ப ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? நானே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ வயலின் வாசிச்சுட்டு இருக்கீங்க.
என்னது சந்தோஷப்படுறியா? ஆமா, பின்ன எங்க இதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருந்து மித்ரா அடுத்த மாசமே வாயும் வயிறுமா நின்னுடுவாளோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். இப்ப பாருங்க, அந்த ஆண்டவனா பார்த்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கான். ஆமா, ஆண்டவனுக்கு வேற வேலை இல்லை பாரு. எவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு தேடி போய் பார்த்து பிரிச்சு வைக்கிறதுக்கு. ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? வசந்தி, நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். என்ன நான் என்ன ஓவரா போறேன்? நான் எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு. நீங்க தான் என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. யாரு? நான் நடிக்கிறேனா? பின்ன நான் என்னமோ உங்க 2 பேரையும் பிரிச்சு விட்ட மாதிரி இல்ல பேசுறீங்க. நடக்கிறது நமக்கு சாதகமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் ஆசைப்படுறேன் பேராசைப்படுறேன்னு. அது எல்லாமே உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேனே தவிர இத நோக்கி நான் எந்த காயும் நகத்தல. ஆனா அவ இருக்கா பாருங்க, உங்க மருமக மித்ரா. அவ சாதாரண ஆளே கிடையாது, சரியான கைக்காரி.